அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். என் பேர் லக்ஷ்மி. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஸ்பீக்கிங் கோர்ஸ் அது நடத்த போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே நம்ம பப்பா பப்பா அம்மா முடிச்சிட்டோம். அம்மா வரையும் இப்போ பார்க்க போகிறது யாரா லாவா. 4, 5 அந்த மாதிரியான ஒவ்வொரு லைனாக படிக்கும்போது தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு எழுதுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். எப்படி காங்கா சாஞ்சா டானா போட்டு கக்கா கிக்கி குக்கு குரு அப்படி படிக்கிறோமோ அதே மாதிரி ஹிந்திலையும் ஃபஸ்ட் எல்லா லெட்டர்ஸும் 5 லெட்டர்ஸ் மட்டும் 4 லெட்டர்ஸ் மட்டும் அதுக்கடுத்து 4 லெட்டர்ஸ் சொல்லிட்டு லைன் பை லைனாக படிச்சது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம யாக்கு பார்க்குறோம். மாவுக்கு எடுத்து யா இருக்குங்களா, தமிழில் அதே மாதிரி தான். யா இ யு யூ யுரு ஏ ஐ யோ யௌ யம் யக. எப்படி எழுதுது பாருங்கள். யா தா எழுதுறீங்களா, அதே மாதிரி எழுதணும். அதில் சுழிக்கிறோம், இதில் நம்ம சுழிக்கக்கூடாது. யா யாக்கு அப்புறம் ஒரு கோடு போட்டிங்கன்னா யா. ஃபஸ்ட்டு கோடு போட்டு யா போட்டு ரெண்டுத்தையும் இணைக்கும்போது இ. யா போட்டுட்டு கோடு போட்டு இணைச்சிங்கன்னா ஈ. யா போட்டுட்டு ஆப்போசிட்டில் சி மாதிரி கீழே போடும்போது யூ. யா போட்டுட்டு ஒரு கொக்கி போட்டிங்கன்னா கீழே யூ. யா போட்டுட்டு கீழே சி போட்டிங்கன்னா யுரு. யா போட்டுட்டு தலையில் ஒரு கொம்பு போட்டிங்கன்னா ஏ. யா போட்டுட்டு 2 கொம்பு போட்டிங்கன்னா ஐ. யா போட்டுட்டு கால் போட்டு பக்கத்தில் ஒரு கோடு போட்டு மேலே கொம்பு போட்டிங்கன்னா யோ. யா போட்டுட்டு கால் போட்டு 2 கொம்பு போட்டிங்கன்னா யவ். யா போட்டுட்டு தலையில் புள்ளி வச்சிங்கன்னா எம். யா போட்டுட்டு 2 புள்ளி வச்சிங்கன்னா யக. யா யு யூ யுரு ஏ ஐ யோ யௌ யம் யக. அடுத்து ரா. யா ரா சொல்கிறீங்களா, ரா ர ரா ரி ரி ரு ரு. இல்லை குரு வராது, போட்டுருக்காங்க, தேவையில்லை. ரே ரை ரோ ரவ் ரம் ரக. இது எப்படி பாருங்க. ரா ரா பக்கத்தில் ஒரு கால் போடு. ரி மறுபடி கோடு போட்டுட்டு ரா போட்டு இணைச்சிங்கன்னா ரி. ரீ ரா போட்டுக்கிட்டு கோடு போட்டு இணைச்சிங்கன்னா ரீ. ரூ. இந்த ரூ வந்து நம்ம கீழே காலாண்டை போடாமல் பாடி ஆஃப் த சென்டரில் போட்டுங்கன்னா ரூ. இப்படி தான் வழக்க சொல்லாமல் வரும். நீங்கள் வந்து எப்போ போல் போட்டு பிரிண்டி போட்டிருக்காங்க, இது வேண்டாம். பாடி ஆஃப் சென்டரில் இந்த கீழே போடக்கூடிய சிம்பிளை மேலே போட்டுக்கணும் ரூ. அதே மாதிரி ரூ எழுதும்போது ரா போட்டு இந்த குக்கியை பாடி ஆஃப் தி சென்டரில் ரூ போடுங்க. இந்த குரு வராது, ஏன்னா ரூ தான். குருட்டு எதுவும் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை, வழக்கு சொல்லும் கிடையாது. இவங்க வந்து எல்லா மெத்தடு மாதிரி இது போட்டிருக்காங்க. ரே ரா தலையில் ஒரு கொம்பு போட்டிங்கன்னா ரே. ரா தலையில் 2 கொம்பு போட்டிங்கன்னா ரை. மேல் பகுதி தலைன்றது மேல் பகுதி. ரா போட்டுட்டு கால் போட்டு ஒரு கொம்பு போட்டிங்கன்னா ரோ. ரா போட்டு கால் போட்டு 2 கொம்பு போட்டிங்கன்னா ரவ். ரா போட்டு தலையில் புள்ளி வச்சிங்கன்னா ரம். ரா போட்டு 2 புள்ளி வச்சிங்கன்னா ரக. ரா ரிரி ருரு ரே ரை ரோ ரவ் ரம் ரக. அடுத்தப்பல லா. யாரா லா. ல லா லி லீ லு லூ
எப்படி எழுதலாம் பாருங்கள். லா நம்ம 3 போகிறோம் இல்லைங்களா, அதை தலைக்கீழே போட்டிங்கன்னா லா. லா லா போட்டுட்டு பக்கத்தில் ஒரு கோடு போட்டிங்கன்னா லா. ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டு லா போட்டு ரெண்டுத்தையும் இணைக்கும் போது லி. லா போட்டுட்டு பக்கத்தில் ஒரு கோடு போட்டு ரெண்டுத்தையும் இணைக்கும் போது லீ. லா போட்டுட்டு கீழ்ப்பதில் கால்பதியில் சி ஆப்போசிட்டில் போட்டிங்கன்னா லு. லா போட்டுட்டு கீழ்ப்பதில் கொக்கி மாறு போட்டிங்கன்னா லூ. லா போட்டுட்டு சி மாறு கீழே போட்டிங்கன்னா லுரு. லா போட்டுட்டு தள்ளி கொம்பு போட்டிங்கன்னா லே. லா போட்டுட்டு 2 கொம்பு போட்டிங்கன்னா லை. லா போட்டுட்டு கோடு போட்டு கொம்பு போட்டிங்கன்னா லோ. லா போட்டுட்டு பக்கத்தில் கோடு போட்டு 2 கொம்பு போட்டிங்கன்னா லவ். லா போட்டுட்டு தலையில் புள்ளி வச்சிங்கன்னா லம். லா போட்டுட்டு 2 புள்ளி வச்சிங்கன்னா ஹே. யாரா லா. அடுத்து வா. வா வா வி வி உ உ உரு வே வை ஓ வௌ வம் வக. வா எப்படி எழுதலாம் பாருங்கள். நம்ம டி போடுறோம் இல்லைங்களா, ஸ்மால் டி, அதே மாதிரி தான். அது டி வந்து கீழே போடுவோம், இது வந்து பாடி ஆஃப் சென்டரில் ரவுண்டு பண்ணோம். வா வா போட்டு பக்கத்தில் ஒரு கோடு போட்டிங்கன்னா வா. ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டு அடுத்து வா போட்டுட்டு ரெண்டுத்தையும் இணைச்சிங்கன்னா வி. வா போட்டுட்டு அடுத்து கோடு போட்டு ரெண்டுத்தையும் இணைச்சிங்கன்னா வி நெடில். வா போட்டுட்டு சி மாதிரி ஆப்போசிட்டில் திருப்பி போடும்போது உ. வா போட்டுட்டு ஒரு கொக்கி போடும்போது கீழ்ப்பகுதியில் அது ஊ. வா போட்டுட்டு கால் மாட்டில் சி போட்டிங்கன்னா உரு. வா போட்டுட்டு தலையில் ஒரு கொம்பு போட்டிங்கன்னா வே. வா போட்டுட்டு 2 கொம்பு போட்டிங்கன்னா வை. வா போட்டுட்டு பக்கத்தில் ஒரு கோடு போட்டு தலையில் ஒரு கொம்பு போட்டிங்கன்னா ஓ நெடில். வா போட்டுட்டு பக்கத்தில் ஒரு கோடு போட்டு 2 கொம்பு போட்டிங்கன்னா வாவ். வா போட்டுக்கிட்டு தலையில் ஒரு புள்ளி வச்சிங்கன்னா வம். வா போட்டுட்டு 2 புள்ளி வச்சிங்கன்னா வகை. ஹிந்தியில் குறியிலே கிடையாது, எல்லாமே நெடில் தான். தன்யவாத்.